அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்றத தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அஃப்லைடட் தென் ஹானர்ஸ் கோர்ஸ் 5 இயர்ஸுக்கு. நிறைய பேர் இதில் வந்து பயங்கரமாக டவுட் கேட்குறீங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் சிலர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, கவுன்சிலிங்கில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ இதை கொஞ்சம் டீட்டெயிலாக வீடியோ மேக் பண்ணி போட்டால் உங்களுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்றதால தான் இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் அட்மிஷனான பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் டவுட்ஸை அதில் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கவுன்சிலிங் காலேஜ் அப்ளிகேஷன் எல்லாருமே போட்டிங்க. அப்ளிகேஷனை போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் கவுன்சிலிங் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இந்த கவுன்சிலிங்கை பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மோட் தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆன்லைன் மோடுன்றது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வீடியோ காலில் அட்டன் பண்ணுறதோ இல்லை கால் பண்ணி அட்டன் பண்ணுறதோ அப்படிலாம் கிடையாது. உங்கள் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுறது. காலேஜில் வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்க்கான கட் ஆஃப் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் நீங்கள் செலக்ட் ஆகிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த செலக்ட் ஆன பர்சன்ஸுக்கு வந்து அஃபிஷியலாக மெயில் வரும். நீங்கள் வந்து மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிருக்கீங்க, இல்லை தென் நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து இந்த போர்ட்டலில் போய்ட்டு அப்லோட் பண்ணுங்கள், ஒரிஜினல் காப்பியை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ண மாதிரியே போர்ட்டலில் போய்ட்டு லாகின் பண்ணி உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அதை அந்த போர்ட்டலில் அப்லோட் பண்ணி விட வேண்டியதான். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 or 3 டேஸில் யூனிவர்சிட்டி அதை வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருந்தது, உங்கள் பர்சன்டேஜ் எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டேட்டில் 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் கேட்டிருந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸில் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜை வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. காலேஜ் ப்ரிஃபரன்ஸை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு கொடுத்த காலேஜ் கொடுப்பாங்க. மெரிட் லிஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த காலேஜ் கிடைக்கும். இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷனில் நீங்கள் கொடுத்துருக்க காலேஜ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கான ப்ரொசீஜர். நீங்கள் அப்படியே அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு அலாட் பண்ணதுக்கப்புறம் அதை டவுன்லோட் பண்ணி காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். ஒன்றும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கவுன்சிலிங் மட்டும் அட்டன் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்றத நான் வீடியோஸ் மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். இதில் சொன்ன இன்ஃபர்மேஷன் யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டேஜில் என்னென்ன நடக்கும் அப்படின்றத இந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டெப்பு முடிச்சதுக்கப்புறம், அதாவது கவுன்சிலிங் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத அந்த டைமில் சொல்கிறேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடவே இந்த லா லுக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.